ஒரு பெரிய பழவகை மரத்தில் மந்தரன் என்ற குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் இனிப்பான மாம்பழங்கள் பழுத்து விழும். மந்தரன் ஒவ்வொரு நாளும் அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்து வந்தது. ஒரு நாள் காலை ஒரு புத்திசாலி காகம் அந்த மரம் மீது வந்து அமர்ந்தது. மாம்பழங்களை பார்த்ததும் அதன் வாயில் தண்ணி வந்தது. அது ஒரு பழத்தை கொத்தி சாப்பிடத் தொடங்கியது. அதை பார்த்த மந்தரன் கோபமாகவே, ஏய் காக்கா, இது என் மரம். நான் தினமும் இங்கேயே பழம் சாப்பிடுவேன். நீயா இது சாப்பிடுற? காக்கை அமைதியாக சொன்னது. இந்த மரம் யாருக்கும் சொந்தமல்ல குரங்கரசே. இது இயற்கையின் சொத்து. நாமும் பசிக்குது சாப்பிடுறோம். மந்தரன் வாதிக்கலானது. அது காகத்தின் பின்னால் தாவி வந்தது. காகம் பயந்து பறந்தது. குரங்கு தாவி அதை பிடிக்க முயற்சித்தது. ஆனால் ஒரு கிளையில் கால் சிக்கி கீழே விழுந்தது. அதை பார்த்த காகம் சிரித்தது. குரங்கரசே, பகிர்ந்து கொள்ளும் மனது இருந்தால் உனக்கு காயம் ஏற்பட்டிருக்காது. எல்லாருக்கும் பசிக்குமே. அப்படி இருக்க எதுக்கு கோபம்? அப்போதுதான் மந்தரன் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டது. அது நிதானமாக இருந்து, மன்னிச்சுக்கோ காக்கா, இனிமேல் நம்ம பழங்களை பகிர்ந்து சாப்பிடலாம். அதற்கு பிறகு குரங்கும் காகமும் நல்ல நண்பர்களாகிவிட்டன.